நான் ஒரு போட்டிக்கு அர்ச்சக சமுதாயத்தை உருவாக்குறேன் ரெடி பண்றவங்க வரட்டும். எனக்கு தெரிஞ்சதை தடுக்க முடியும் தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சங்கி எப்படி தெரியுமா கூணுச்சு? அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல. கொண்டு வந்தோடனே இவங்க ஒன்றும் புதுசாலாம் கொண்டு வரல, ஆல்ரெடி இந்து மதத்தில் இருக்கிறது தான். அப்புறம் ஏன் அதை ஒழிக்கணும்னு ஆசைப்படுற நீ? அதை ஒழிக்க முடியுமான்னு தெரில அப்படின்னு நாங்கள் கதறிய கிடந்து எதுக்கு கதற? அதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆல்ரெடி இருக்காங்க நீ சொன்ன மாதிரி. அதை தானே அரசு மேற்கொண்டு செய்யுது. அப்புறம் அங்கே போய் கதறிக்கிட்டு இருக்கிற? அப்போ வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்களா, அவங்களுக்கு எதுவும் கிரெடிட் போகக்கூடாதான். அதனால சின்ன சின்ன கோவிலில் பூசாரிகள் இருக்காங்கல்ல, நான் பிராமின், அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துருக்குது. பெரிய பெரிய கோவில்லாம் உட்காந்துப்பாங்க, ஆகாமா அது இதுன்னு ரூல்ஸை போட்டுக்கிட்டு ஆகாம விதின்னு சொல்லிட்டு நூல் போட்டவங்க மட்டும் போயிட்டு உள்ள மணியாற்ற வேலை பார்ப்பாங்க. இப்போ என்னன்னா வந்து அதை பிரட்டி அடிக்குது. ஒரு மாதம் அந்த கருவறையில் நின்னால் தெரிஞ்சிரும் இது நீ நம்ம நினைச்ச மாதிரி வேலை இல்ல போல தெரியுதே அப்படின்னு. சாமி காசு வாங்குறத பார்த்துட்டோம், காசுக்கு பின்னாடி இவ்வளவு வேர்வை சிந்த ரத்தம் மாதிரி வேர்வை போகும். அப்படி சிந்த வேண்டியிருக்கான்னு தெரியும். அது ஒரு முக்கியமான விஷயம். வந்து சாமி சிலை கழுவி விடுறது, சாமிக்கு பூஜை பண்ணிட்டாங்கல்ல, அதாவது உள்ளே இருந்து செய்கிறாங்கல்ல, இந்த வேலை வந்து சாதாரண வேலை இல்லை, ரத்த வேர்வை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், நான் பிராமண ஆகிய நாங்கள் கொஞ்ச நாளைக்கு ரத்த வேர்வையை அனுபவிக்கிறோம். நீங்கள் போய் ஈஸியான வேலையாக காங்கிரீட் குழைங்க, இல்லை விவசாய வேலையை பாருங்கள், இல்லைன்னா வந்து லாரி ஓட்டுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து லாரி ஓட்டுனா ஈஸியாக இருக்கும் ரொம்ப. அதுமாரி காங்கிரீட் குழைங்க ஒரு நாள் ஃபுல்லாக, அது 3/4 ஜல்லி 1.5 ஜல்லியை போட்டு குழைங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து விவசாய வேலைக்கு போங்க, எல்லாம் அண்டை வெட்டுங்க, இல்லை நாத்தடிங்க, அது ரொம்ப ஈஸியான வேலை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.